ஹாய் குட் மார்னிங் ஆர்ஜே ஃபேமிலிஸ். ஸோ நம்மளோட ரெஜி ஜான் டைரிஸில் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நேற்று ஒரு வீடியோ போட்டாச்சு நம்ம. ஸோ இது வந்து நம்மளோட டே விளாக் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இனிமேல் இந்த சேனலில் வந்து நம்மளோட டே விளாக்ஸ் சின்ன சின்ன விஷயம் இது எல்லாமே கவர் பண்ணி நம்ம இந்த வீடியோஸில் நம்ம போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு குளிச்சு நான் ரெடி ஆகிட்டேன். இன்னும் 2 பேர் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று சின்ன வந்து இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இங்கே ஸ்கூலுக்கு வேற போகணும். ஸோ 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ளாட்டு தான். இங்கே இப்போதான் அவர் முண்டிக்கிட்டே இருக்காரு. இனிமேல் தான் அவரை எழுப்பி குளிப்பி கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ இன்னைக்கு அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் இந்த டே டு டே லைஃப்ல நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்க்க போறீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோ குட்டி எந்திரி எந்திரி, மணியாச்சு ஸ்கூல் போனோம். எந்திரிமா, கெட்டப். சரி சரி, வா 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 வா, அம்மா தாண்டி வாடி. என்னம்மா, சரி வா போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புமா. இன்னைக்கு ஜோகுட்டிக்கு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தால் ரைஸ். அவருக்கு இந்த மாதிரி ஒயிட்டா தால் ரைஸில் முந்திரிலாம் போட்டு தான் சாப்பிடுவான். அப்புறம் வந்து தொட்டுக்கறதுக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அவருக்கு மேங்கோ இருக்கணும் சாப்பாட்டில், அதனால மேங்கோவும் இங்கே ரெடியாக இருக்கு. ஸோ இனிமேல் பேக்கிங் தான் பண்ணணும். அத்தை குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி என்ன ஆகுது? மணியா? அது ஆகும். காலையில வந்து குட் மார்னிங் சொல்றேன், நேரம் தப்பா. காலையில தான் இந்த குட் மார்னிங் சொல்லுவாங்க, அப்புறம் சாயந்தரமா சொல்லுவாங்க. சரி ரைட். மணி என்ன ஆகுது? 8 மணி ஆகுது. காலையே 10 மணி தானே. 8 மணி தான் ஆகுது. இது அவ்வளவுதான் குளிச்சுட்டான் அவன். அவனை கிளப்பிட்டா கரெக்டா இருக்கும் டைமிங். போங்க ஃபர்ஸ்ட் கிளப்புங்க. ஓகே, ராஜம்மா தான் கோமாயிட்டாங்க. அடுத்து அவனை போய் நம்ம கிளப்புவோம். ஜோகுட்டி, டேய் நீ இன்னும் எந்திரிக்கலையா? டேய் எந்திரிடா, குளிச்சுட்டு தூங்குற. தாத்தா இவ்வளவு நேரம் எழுப்பிட்டு இருக்காங்க பாரு, நீ எந்திரி. எழுப்பி கிளப்பியாச்சு. இப்ப பெரியவரை எழுப்பணும். அவர் பாருங்க இன்னும் அடைச்சிட்டு தூங்குறத. பேபி பேபி ஏந்திரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் இருந்துச்சு வா. ஹீட்டர் போட்டிருக்க, போய் குளிப்போ. ஜோகுட்டி இப்ப அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லையா? என்ன செய்யுது? இன்னைக்கு நம்ம வீட்டுல 2 மல்லி மொட்டு பூத்து இருக்கு கார்டன்ல. எடுங்க. வாவ், அழகா இருக்கு, குண்டு மல்லி மாதிரி. ஏய் எங்க போற? ஆமா, இங்கேயும் மேல பூ பூத்து இருக்கு. எஸ், கொத்து கொத்தா பூத்து இருக்கு. நல்லா பஞ்சா இருக்கு ஆக்சுவலி இது பார்க்கவே. ஸோ காலையிலே ரைஸ் அண்ட் முட்டை தான் அவர் எப்பவும் சாப்பிடுவாரு. அது கூட வந்து எங்கடா அவன் சைட் டிஷ்ஷை காணோம்? இந்த வச்சிருக்காரு பாருங்க, சாக்லேட் தான் அவரோட சைட் டிஷ்ஷு. அது இல்லைன்னா அவருக்கு சாப்பாடு இறங்காது. சரிடா, நீ சொல்லு. டெய்லி நான் தானே வைக்கிறேன், நீ சொல்லி தானே வைக்கிறேனா? தாத்தாக்கு மால்ட்டு சூடு போனாலும் ஜாலியா இரு. நான் ஜாலியா இருப்பேன்டா, நான் சேடா இருப்பேன்டா அவனை நினைச்சு. எல்லாரும் தெரியாதுங்க, ஏதாவதுதான் ஜாலியாவே இருக்குங்க வீடுல. நீ என்னவோ வேலை பார்க்க போற மாதிரியே ஃபீல் கொடுக்குற. ஜாலியா இருங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு வரேன்ற மாதிரி. படிக்கணும்ல. படிச்சோம்னா எனக்கு தான் அந்த கஷ்டம் தான் தெரியும். நீ படிச்ச உனக்கு தெரியாது அந்த கஷ்டம். ஏன்டா நான் படிச்சு முடிச்சுட்டு தான்டா வந்திருக்கேன். சார் ரெடி ஆயிட்டாருன்னு பாப்போம். பேபி ரெடி ஆயிட்டியா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டா. என்ன உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல இருக்கு. வாயை திறக்கறானா பாரு. மொட்டை போ, தாத்தா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு போ. பிரியாணியா? நான் வரல, நீ போய் விட்டுட்டு வந்துரு. சரி ஓகே. பத்தியா ஆரம்பிச்சிட்ட பத்தியா? பழைய மாதிரி பெட் மேல ஈர துணி வைக்கிறது எருமல்லாத. இதே பொழப்பா போச்சு உனக்கு. போ, தலையில கைப்பிடி போ. ஜெய் ஜோகன் ரெடியா? வா சீக்கிரம் வா. பேக் ரெடி.
சிரிங்க பாஸ். எதுக்கு போறப்ப மூஞ்சி உம்னா முடி மாதிரி வச்சிருக்கீங்க? வா 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 சீக்கிரம் வா. போ போய் ஷூ போடு போ. ஜோக்குட்டி கோலையில ஸ்மைலிங்கே இருக்காது. சிரிடி தாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போனோம். ஓகேயா? இந்த டைரிலாம் ஒழுங்கா எழுதிட்டு வா, ஹோம்ஒர்க்லாம் கரெக்டா பண்ணிட்டு வா. பாய் பாய் பாய். லஞ்ச் சாப்பிட்டு வா. பாய். பசிக்குது. ஜோ ரெடி ஆயிட்டு ஓட்ஸ் மிக்சிங். ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணவே ஒரு நேரம். ஏய் இதுல மத்தத பண்ணா கிழிஞ்சு போயிடும். ஏய் வெளுத்து போடுவான் பாத்துக்க, செய்ய வேணாமா? பண்ணுடா. ஸோ இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல ஓட்ஸ் தான் சாப்பிடுவோம். ஹை புரோட்டீன் ஓட்ஸ். ஹை ப்ரோமோஷன் கிடையாது. ஆமா நம்ம இதான் சாப்பிட்டு. ஆமா இது வந்து கார்ப் எடுக்காம கொஞ்சம் ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா இருக்கும். மதியத்துக்கு கொஞ்சோண்டு கார்ப் எடுத்துக்கணும். ஆமா ரெண்டு டயட்ல பேரும் வெயிட் இருக்கணும். லாஸ்ல இருக்கும். ஆனா வெயிட் தான் கிடைக்க மாட்டேங்குது. டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க சிம்பிளா ஈஸியா ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஓட்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஜஸ்ட் ஆமா பனானா இருக்கு, இதுல அப்படியே சீட்ஸ் இருக்கு. என்ன சீட்ஸ் இருக்கு? இதுல வந்து பம்ப்கின் இருக்கு, சியா சீட்ஸ், குக்கும்பர், அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதுல ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா காலையில இது வந்து கொக்கோ ஃப்ளேவர், கொஞ்சம் கசப்பா இருக்கும். புரோட்டீன் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். அதனால கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இருக்கு, அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அப்படியே இது மேலே இந்த எல்லா சீடையும் போட்டுட்டு அப்படியே இந்த பனானாவை மேலே டாப்பிங் பண்ணிட்டு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓட்ஸ், அப்புறம் செவ்வாழை போட்ட பனானா, அப்புறம் சீட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுவோமா? ஏபி तुम क्या करता हो? என்னப்பா ஜாமா விளக்கிட்டு இருக்கேன். பாத்திரம்லாம் விளக்குறீங்க? ஆமா இதோ அவ்வளவுதான். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆமா மதியத்துக்கு சாம்பார், மாங்காய் சாம்பார், புடலங்காய் என்னது தொட்டுக்காய், அப்புறம் வந்து தால் வந்து ஊற வச்சிருக்கு. என்ன பாக்குறேன்? வெஜ் நான்வெஜ் இல்லையா? நோ டுடே வெஜ். அம்மா பசிக்குது. ஒரு கார்ப், புரோட்டீன், ஃபைபர், கொஞ்சமா கார்ப் எடுத்துக்கணும். புளி குழம்பு, முட்டை பொடி மாசு, அப்புறம் கீரை, கத்திரிக்காய். ஸோ இதுதான் எங்களோட டயட் ஃபுட்டு. ஸோ இதுதான் வீட்டில் செய்கிற சாப்பாடா அப்படியே நாங்கள் டயட் ஃபுட்டாக நாங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம். டேஸ்டா இருக்கா? நான் வச்சா அப்படிதான்டா இருக்கும். அம்மா செஞ்சாங்க. அவ அப்படிதான் சொல்லிக்குவா. நம்மளுக்கு வேலை இருக்குல்ல, அதனால கிச்சன் பக்கம்லாம் போக முடியாது. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. ஜோ குட்டியை பிக்கப் பண்ற டைம். ஆமா கிளம்ப சொன்னா ஆட அமர கிளம்ப வேண்டியது. பிள்ளைய அழைக்கணும்னு ஒரு அக்கறையே கிடையாது. சீக்கிரம் கிளம்பிடுவேன். நீ கிளம்புறதுனால தான் லேட் ஆகுது. மணி என்ன ஆகுது தெரியுமா? மணி 3:40க்கு சம்திங் அவனுக்கு விட்டுரும். இந்த இடத்துக்கு பிள்ளைங்க எல்லாம் வெளில வந்திருப்பாங்க. யாரடா திட்டிகிட்டே வர? பஸ்ஸுக்காரனா? நம்ம எடுக்கும் போது எடுப்பாங்க. ஸோ இப்போ அவன் ஸ்கூலுக்கு தான் போறான் அவனை பிக் பண்றதுக்கு. ஸ்கூலே விட்டுட்டாங்க, எல்லாம் வெளில வந்துட்டாங்க. சரிங்கடா போ. இதோ நான் போயிட்டு வரேன். முடிச்சுக்கோ. என்ன பண்ணுதுன்னு தெரியல. வாங்க சார். இங்க பாருங்க சார். என்ன சார்? சிரிப்பாவே வரமாட்டான். போகும்போதும் அப்படியே போவான், வரும்போதும் இப்படியே வருவான். விறுவிறுன்னு ஏறும். என்ன பண்ண இன்னைக்கு ஸ்கூல்ல? நீங்க ஒண்ணும் பண்ணல. எல்லாரும் இவரை கூகுளின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்டா? யாரா இது உன்னை கூகுளின்னு கூப்பிட்டது? அவன் பேர் தான் கிஷனா? ஏன் கூகுளி நம்ம தான் பண்ணவே இல்லையா? பண்ணுமா? இவன் தான் கூகுளி பண்ணால. கூகுளி மொட்டை கூகுளி. ஓகே ஸோ இந்த vlogல இன்னைக்கான டே vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. காலையில ஆரம்பிச்சு இப்போ ஜோ குட்டி வந்து பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த vlog நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேணாம். ஸோ இது மாதிரி வேற மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோஸ் போடணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.